I think it is the first time mom and daughter ரெண்டு பேருமே வந்துட்டு ஒரு மாடல் crown வின் பண்ணுது. So how is the feeling? Indiaலே வந்து it's an history. First time. First time mom and daughter going to the same pageant and bringing home crown. அதே மாதிரி தமிழ்நாடுல இன்னும் ஒரு பெரிய விஷயம் plus சென்னையில very first time. இந்தியன் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச broken ஹிந்தியில வந்து எங்ககிட்ட வந்து பேச ட்ரை பண்றாங்க. சவுத்தா அப்போ வந்து நீங்க பெங்களூரா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். But they are not getting the thought that we can be from தமிழ்நாடு அந்த ஐ டோன்ட் நோ வை அந்த நேம் தமிழ்நாடுன்னு வரும்போதே லைக் தமிழ்நாடு அந்த ஒரு ஃப்ரௌனிங் ஃபேஸ் ப்ளஸ் அதே மாதிரி சென்னை அப்படி வின் பண்ணச்ச கூட லைக் ஐ ஜஸ்ட் கான்ட் பிலீவ் தட் சம்மன் ஃப்ரம் தமிழ்நாடு கேம் அண்ட் டுக் த க்ரௌன். ஃபெலோ கண்டஸ்டன்ஸ் வந்து அந்த ரெஸ்பெக்ட் கொடுக்க மாட்டாங்க. ஹிந்தி பேசினா மட்டும்தான் அங்கெல்லாம் உங்களுக்கு வின் பண்ணுறப்ப கூட அவங்க சொல்கிறது வந்து ஊ காட் த க்ரௌன் அப்படின்னா someone from India won அந்த ஒரு blushier சொல்லுவாங்க India won someone from Tamil Nadu அதாவது Periyar Maniammai Institute of Science and Technology Tanjavur Aerospace Engineering with specialization in unmanned aerial vehicle எனக்கு நான் பங்கு போணுமா மெயின்டெனன்ஸ் EMI இல்ல பார்க்கிங் தான் பிரச்சனையா Oscar is always on right track that is why fast track taxi app உடனே டவுன்லோட் பண்ணுங்க Summer holidays வந்தாச்சு நம்ம GT Holidays வந்தாச்சு GT Holidays South India's #1 travel brand. So hi, வணக்கம். Okay, so Sariha Chowdhury and Dr. Florence Helen Nalini. Okay, so ரெண்டு பேருமே வந்துட்டு இன்டர்நேஷனல் மாடல்ஸ். ஐ திங்க் இட் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் மாம் அண்ட் டாட்டர் ரெண்டு பேருமே வந்துட்டு ஒரு மாடல் க்ரௌனை வின் பண்ணுது. ஸோ ஹவு இஸ் த ஃபீலிங்? That is an exciting moment to both of us. So first of all வந்து நான் வந்து like when I went for pageant and won few titles like you know year after year consecutive win பண்ணிட்டு வந்தேன். பட் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைக் இந்த லாஸ்ட் இயர் வந்து லாஸ் ஏஞ்சலஸ் போகும்போது லைக் என் டாக்டர் வந்து கம்பெனி கொடுத்தாங்க. அப்போ வந்து லைக் இன்னும் பெருசாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரிலாம் இல்லாமல் ஜஸ்ட் ஒரு கேஷுவலாக தான் ஷீ கேம். பட் வந்து வி நெவர் எக்ஸ்பெக்டட் இந்த மாதிரி வந்து லைக் போத் ஆஃப் அஸ் வில் வின்னு சொல்லிட்டு. ஸோ நான் மிஸ்ஸஸ் கேட்டகரியிலே மிஸ் கேட்டகரியில் வின் பண்ணோன்னே இட் வாஸ் லைக் அ மைண்ட் ப்ளோயிங் மூமெண்ட் அண்ட் ஆஹா மூமெண்ட் ஃபார் போத் ஆஃப் அஸ். அப்பார்ட் ஃப்ரம் தட் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே வந்து இட்ஸ் அன் ஹிஸ்ட்ரி. ஃபர்ஸ்ட் டைம் மாம் அண்ட் டாட்டர் கோயிங் டு த சேம் பேஜெண்ட் அண்ட் பிரிங்கிங் ஹோம் க்ரௌன். அதே மாதிரி தமிழ்நாட்டில் இன்னும் ஒரு பெரிய விஷயம் ப்ளஸ் சென்னையில் வெரி ஃபர்ஸ்ட் டைம். ஓகே, ஸோ அமேசிங். ஃபார் மீ பர்சனலி நான் தமிழ்நாடுல இருக்கிற காம்படிஷன்லையும் பார்ட்டிசிபேட் பண்ணாமல் நேஷனலும் பார்ட்டிசிபேட் பண்ணாமல் இன்டர்நேஷ்னல் போனோடனே ஐயோ என்னடா இவ்வளோ டெலிகேட்ஸ் இருக்காங்களே நம்மளாம் தாக்கு பிடிக்க முடியுமான்னு ஃபஸ்ட்டு இருந்தது. But as every competition poga I gained confidence because I got positive feedbacks from the judges and அவங்களாம் எனக்கு மோட்டிவேட் பண்ணாங்க and my family was motivating me and எங்கள் அம்மா கூடவே இருக்கிறதுனால ஸோ ஏதாச்சும் ஒன்றுனா நான் போய் டக்குன்னு மம்மி இப்படி நடக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு ஆள் இருப்பாங்க. ஸோ பேக் போனாக இருப்பாங்கல்ல. ஸோ ஒரு சப்போர்ட் இருந்ததுனால ஐ வாஸ் ஏபிள் டு வின் த க்ரௌன். கிரேட். கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு போத் ஆஃப் யூ. தேங்க்யூ ஸோ மச். ஸோ இப்போ இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டு பேருமே வந்துட்டு S3 இன்டர்நேஷ்னல் ஃபேஷன் வீக் தட் இஸ் லைக் யோர் ஈவென்ட் கம்பெனி இஃப் ஐம் நாட் ராங். யா, ஸோ அதை வந்துட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க. டெல் மீ அபவுட் இட். அது எப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க, இப்போ எப்படி போயிட்டுருக்கு? ஸோ இது மெயின் கீ வந்து இது ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சதே வந்து என்னோட டாட்டர் தான். ஸோ அவங்க ஆன்சர் பண்ணால் பெட்டராக. யா ஷூர். ஸோ தமிழ்நாடு அப்படின்ற போது ஃபேஷன்ற போது எத்தனை பேர் பண்ணுறாங்க? நமக்கு தெரிஞ்சு ரொம்ப கம்மியான பீப்புள் தான் பண்ணுறாங்க. பட் இந்தியாவில் நீங்கள் ஃபேஷன் இண்டஸ்ட்ரின்னு எடுத்தால் உடனே உங்களுக்கே தோன்ற சிட்டிஸ் வந்து மும்பை, பெங்களூர், ஹைதராபாத், டெல்லி அந்த மாதிரி சிட்டிஸ் தான். ஸோ அப்போ வந்து சென்னை இஸ் ஆல்சோ மெட்ரோபாலிட்டன் சிட்டி பட் வை இஸ் தட் நாட் இன்க்ளூடட் இன் ஒன் ஆஃப் தீஸ் சிட்டிஸ் தட் இன்க்ளூட்ஸ் ஃபேஷன்? ஸோ அப்படின்ற தாட் எங்களுக்கே இருந்தது. பிகாஸ் லைக் when my mom went to the national pageant as well, only person from Tamil Nadu அப்படி இருந்துச்சு. அண்ட் அங்கேயும் வந்து வின் பண்ணிட்டு வரும்போது அங்கே இருக்கிற பீப்புளுக்கே ஆச்சரியமாக இருந்தது. என்னது எங்கள் ஒருத்தர் வின் பண்ணாமல் டவுன் சவுத்லேருந்து யாரோ வந்து வின் பண்ணியிருக்காங்களா அந்த மாதிரி. அண்ட் இங்கேருந்து நாங்கள் இன்டர்நேஷ்னல் பேஜெண்ட் போகும்போது கூடயுமே வந்து இந்தியன் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு தெரிஞ்ச broken ஹிந்தியில் வந்து எங்ககிட்ட வந்து பேச ட்ரை பண்ணுறாங்க. But they are not even comprehending that we can be from other state also. ஓகே அதர் ஸ்டேட்டுன்னு சொன்னால் சவுத்துன்னு சொன்னால் ஓகே சவுத்தா அப்போ வந்து நீங்கள் பெங்களூராக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லையா அப்போ கூட கேரளாவாக இருப்பீங்கன்னு நினைக்கிறாங்க. பட் தேர் நாட் கெட்டிங் த தாட் தட் வி கேன் பி ஃப்ரம் சென்னை as well. ஸோ இப்படி சென்னைக்கு வந்து ஒரு லெஸ் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது வந்து
we felt it was like very hard and difficult for us, but like being from Chennai itself, so we thought like maybe okay, opportunities kammiya irukudna, then why don't we itself give opportunities, like how we were given opportunities by our mentors. We thought it was better to give opportunities to people who are interested in this field but don't know how to get big in this industry. So you created a platform. I think it's a very good thing la. Yes, because நீங்க தான் ஃபர்ஸ்ட் சென்னையை ரெப்ரசன்ட் பண்ணுங்கிற ஒரு happiness உங்களுக்கு இருக்கு, and next வர ஜெனரேஷனுக்கு you wanted to be a platform. It's such a good initiative. So adding to that, what I felt was Tamil Nadu is not recognized or given importance, as she told, adding to what she said. Because now like when I went for the national pageant, like throughout எல்லா ஸ்டேட்ஸும் ரெகக்னைஸ் பண்ணுறாங்க. ஸோ as like she rightly said, சவுத்னாலே வந்து அவங்க கன்சிடர் பண்ணுற ஒரே ஸ்டேட் வந்து கர்நாடகா, பெங்களூர். செகண்ட் கன்சிடர் பண்ணுறது ஹைதராபாத், தெலுங்கானா. அடுத்தது ஆந்திரான்னு எடுத்தால் கூட அவங்க வைசாக், அதுக்கப்புறம் கேரளா, அந்த மாதிரி பார்த்துட்டு லீஸ்ட் லைக் ப்ரெஃபரன்ஸ் ஆர் அவங்க வந்து நினைக்கிறது கன்சிடர் பண்ணுறது ஓகே தமிழ்நாடுவா. அதுவும் தமிழ்நாடு அந்த அது ஐ டோன்ட் நோ வை அந்த நேம் தமிழ்நாடுன்னு வரும்போதே லைக் தமிழ்நாடு அந்த ஒரு ஃப்ரௌனிங் ஃபேஸ். ப்ளஸ் அதே மாதிரி சென்னை அப்படி ஒரு மாதிரி நம்மளும் ஒரு மெட்ரோ சிட்டி, நம்மளும் இங்கே லைக் வாட் வி டூன்றது தெரியல அந்த மாதிரி. அதே மாதிரி லைக் வின் பண்ணச்ச கூட லைக் I just can't believe that someone from Tamil Nadu came and took the crown. Directly the face ல சொல்றாங்களா? அந்த ஒரு சகாசம் வந்து இருந்தது. ஸோ என்னை வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணது லைக் என்னுடைய நேஷனல் மென்டர் டாக்டர் அக்ஷதா பிரபு அண்ட் டாக்டர் ஸ்வரூப் புராணிக். ஏன்னா அவங்க தான் டைரக்டர்ஸ் அண்ட் ஃபவுண்டர்ஸ் ஆஃப் TIGP. ஸோ அவங்க வந்து லைக் கூட இருந்து நிறைய என்கரேஜ் பண்ணாங்க. லைக் அந்த மாதிரிலாம் அந்த காமெண்ட்ஸ்லாம் வரும்போது நான் ரொம்ப ஒரு மாதிரி டிஸ்ஹார்டன் ஆகிட்டு, இந்த மாதிரி பேசுகிறாங்க ஃபெலோ கண்டஸ்டன்ஸ் வந்து அந்த ரெஸ்பெக்ட் கொடுக்க மாட்டாங்க, ஹிந்தி பேசினா மட்டும்தான் அங்கெல்லாம் உங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஸ்டேட்டஸே. நீங்கள் எங்கே வந்தாலும் வரலாம், உங்கள் பேக்ரவுண்ட் என்ன வேணாலும் இருக்கலாம், ஆனால் ஹிந்தி பேசலன்னு சொன்னால் யூ நாட் கன்சிடர்ட். பட் அதே மாதிரி எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைக் சின்ஸ் ஈவன் வி நோ ஹிந்தி, வி டுக் அ கோல் தட் வி ஆர் நாட் கோயிங் டு ஓப்பன் அவர் மவுத் ஸ்பீக்கிங் இன் ஹிந்தி. ஸோ உங்களுக்கு அஃபிஷியலாக வந்து இன்டர்நேஷ்னல் லாங்குவேஜ் இஸ் இங்கிலீஷ். அப்போ நீ ஹிந்திலே பேசணும், நான் தமிழ்லேயே பேசுவேன். அந்த மாதிரி வந்து ஒரு உள்ளுக்குள்ள வந்து அந்த ஒரு ஒரு ரொம்ப என்ன சொல்கிறது ஒரு வெறின்றதை விட ஒரு அவமானம், உங்களை வந்து கன்சிடர் பண்ணாதது, உங்களை வந்து லைக் நீங்கள் அங்கேருந்துன்னா வரீங்க, அவங்களுக்குள்ளே ஹிந்தி பேசிக்கிறது, நம்மளை வந்து ஒரு பார்ட் ஆஃப் தி கண்டஸ்டண்ட்டாக சேர்க்காதது. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது இல்லை யோசித்தேன். நான் என்ன ஒரே ஒரு விஷயம் யோசிச்சேன்னா, ஐ கம் ஃப்ரம் அ வெரி குட் சோஷியல் பேக்ரவுண்ட், ஐ எம் ஹைலி குவாலிஃபைட். அதெல்லாம் தாண்டி ஐ ஹாவ் அ குட் சோஷியல் ஸ்டேட்டஸ் எல்லாமும் இருந்து எனக்கே இந்த நிலைமைனா லைக் ஒவ்வொரு பர்சன் வந்து நம்ம ஊர்லேருந்து போனால் இந்த மாதிரி கன்சிடர் பண்ண மாட்டாங்க. வை டோன்ட் வி டூ சம்திங் ஃபார் ஆர் ஓன் ஸ்டேட்டுன்றது அங்கே தான் அது ஸ்டார்ட் ஆச்சு எனக்கு. ஸோ நிறைய ஷேர் பண்ணுவேன் என்னோடய சில்ட்ரன்கிட்டையும் ஹஸ்பண்ட்கிட்டையும். ஸோ அப்போ வந்து என் பாப்பா சொல்லுவாள் லைக் எதாவது நம்ம பண்ணணும் அது வந்து மைண்டில் ஓடிட்டே இருந்துச்சு. இது அப்படியே இன்டர்நேஷ்னல் போகிறச்ச கூட அங்கே இருக்கிற மற்ற இந்தியன்ஸும் வந்து அவங்க கன்சிடர் பண்ணுறது வந்து ஒரு ஆச்சரியமாக பார்ப்பாங்க. தமிழ்நாடு அந்த ஃபேஷியல் எக்ஸ்பிரஷனே வந்து உங்களுக்கு ப்ரிக்கிங்காக இருக்கும், அஃபண்டிங்காக இருக்கும்னு. சம்வாட் லைக் ஏன் இந்த மாதிரி சொல்கிறாங்க. அப்போ நம்மளே யோசிப்போம், நம்ம என்ன எந்த விதத்தில் நம்ம குறைஞ்சி போயிட்டோம். ஈவன் வி ஆர் பார்ட் ஆஃப் இந்தியா ரைட், வை வி ஆர் நாட் கிவன் தட் ப்ரிவிலேஜ் அந்த மாதிரி. ஸோ வின் பண்ணுறப்போ கூட அவங்க சொல்கிறது வந்து who got the crown அப்படின்னா someone from இந்தியா ஒன், அந்த ஒரு ப்ளஷ்ஷியாக சொல்லுவாங்க இந்தியா ஒன், பட் someone from தமிழ்நாடு, அதாவது கேள்விப்படாத ஒரு பிளானட்லேருந்து நம்ம வந்த மாதிரி பேசுகிறச்ச சரி நம்மளும் ஏதாவது பண்ணணுன்றது தான் வி பீன் திங்கிங். ஸோ ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இங்கே என்ன நடக்குதுன்னா, இப்போ ஆஃப்டர் வி காட் இன் டு திஸ் S3 இன்டர்நேஷ்னல் ஃபேஷன் வீக் லைக் திஸ் கம்ப்ளீட் இது வாட் பீப்புள் ஆர் சீயிங் இஸ் நிறைய பேருக்கு ஆசை இருக்குது, எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் ப்ராப்ளம் என்னன்னா அவங்களுக்கு கரெக்டான கைடன்ஸ் கிடையாது. பிகாஸ் வி ஆர் த லைக் ஃபர்ஸ்ட் விமென் who won and were taking this to the next level. பிகாஸ் மற்றவங்களாம் பண்ணுறாங்க எப்படின்னா டெல்லியிலேருந்து வந்து பண்ணிட்டு போயிடுறாங்க, மும்பைலேருந்து வந்து பண்ணிட்டு போயிடுறாங்க, அட்ரஸே இல்லாமல் போயிடுறாங்க. ஆனால் நம்ம ஆளுங்க வந்து ஒரு ஆசையில் போய் என்ரோல் பண்ணுறாங்க, ஒரு ப்ராப்பராக அவங்க சொல்கிற ப்ராமிஸ் பண்ணுறது எதுவுமே கொடுக்குறதில்ல. ஒரு ஃபோட்டோ ஷூட் கூட பேசிக்காக எடுக்க மாட்டேங்கிறாங்க, எடுத்தாலும் பிக்சர்ஸ் கொடுக்குறதில்ல. ப்ளஸ் நிறைய சார்ஜ் பண்ணுறாங்க. அங்கேயுமே லைக் சின்ஸ் தே கமிங் ஃப்ரம் அதர் ஸ்டேட்ஸ் லைக் லைக் டெல்லி ஆர் மும்பை வரதுனால அந்த ப்ராப்பரான கைடன்ஸ் கொடுக்குறதில்ல, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குறதில்ல. எக்ஸாக்ட்லி தே வாண்ட் டு மேக் மணி. ஏதோ நாங்களும் ஒரு ஈவெண்ட் வந்து சவுத்தில் சென்னையில் பண்ணோம், அவங்க நேமுக்காக வராங்க. பட் நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா நம்ம நேமுக்காக மட்டும் இல்லாமல் நேம்ன்றது ஒரு நம்ம ஒழுங்காக வேலை பண்ணாலே நேம் தானாக வரும்.
ஆனால் அந்த கைடன்ஸ் கொடுக்குறது கரெக்ட் பிளாட்ஃபார்மில் ட்ரெயின் பண்ணி கொண்டு போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஐ பீன் இன் லைக் நியூயார்க் ஃபேஷன் வீக், பாரிஸ் ஃபேஷன் வீக். இப்போ அதே மாதிரி வி காட் டைப் வித் ஜப்பான் ஃபேஷன் வீக், துபாய் ஃபேஷன் வீக், கனடா. அப்போ அதே மாதிரி லண்டன் ஃபேஷன் வீக். அதனால் எனக்கு என்னென்னா நம்ம போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் இங்கே நிறைய பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்கள வி நீட் டு டேக் தம் இன்டர்நேஷ்னல். அதே போல் ஒரு மும்பை ஃபேஷன் வீக், பெங்களூர் ஃபேஷன் வீக் போகிறதுக்கே பயப்படுறாங்க. ஸோ நம்ம கொண்டு போகணும், அது ஒன்று. ப்ளஸ் ட்ரைனிங் கொடுக்கணும். ஸோ ப்ராப்பர் ட்ரைனிங் எப்படி வரும்? பிகாஸ் எனக்கு வந்து ஐ காட் ரிச் எக்ஸ்பீரியன்ஸ். ஐ பீன் இன் 1 நேஷ்னல் பேஜெண்ட் அண்ட் 4 இன்டர்நேஷ்னல் பேஜெண்ட்ஸ். ஸோ எவ்ரி கான்சிக்யூட்டிவ் இயர் வந்து ஐ ஒன் சம்திங் ஆர் தி அதர் அண்ட் ஐ ப்ராட் ஹோம் க்ரௌனை. அதே மாதிரி வந்து இங்கே இருக்கவங்களை ட்ரெயின் பண்ணி அந்த ப்ராப்பர் பிளாட்ஃபார்ம், ரைட் ரூட். ஏன்னா எங்கேயோ போய் மாட்டிக்காமல் இப்படி தான் நம்ம வாக் பண்ணணும், இப்படி தான் நம்ம பேசணும். ஸோ வி ஸ்டார்டட் அன் அகாடமி வித் 360 degrees ட்ரைனிங், கம்ப்ளீட்டாக ஹெட் டு டோ. நீங்கள் உள்ளே எப்படி வந்தாலும் வெளில போகும்போது ஒரு ட்ரான்ஸ்ஃபார்ம்டாக போவீங்க. ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் உங்களுக்கு அங்கே கண்டிப்பாக கிடைக்கும். நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுவீங்க. எப்படி பாஸ்டர் எப்படி உட்காரணும், எப்படி நிற்கணும், எப்படி வாக் பண்ணணும், எல்லாமும் வி வாண்ட் டு ட்ரெயின் அண்ட் வி வாண்ட் டு கைட் தம் ப்ராப்பர்லி. கிரேட். ஏன்னா திஸ் இஸ் நோ ஒன் இஸ் டேக்கிங் தட் இனிஷியேட்டிவ் அண்ட் வி சா திஸ் இஸ் அன் அன்டாப் மார்க்கெட் இயர். யாருமே அந்த ஒரு பேஷனேட்டாக பண்ண மாட்டேங்கிறாங்க. மணி சேக் பண்ணும்போது இட்ஸ் நாட் ஒர்க்கிங் அவுட். அண்ட் நம்ம ஓன் சென்னையில் நம்மளே பண்ணும்போது இட்ஸ் லைக் நிறைய வரவேற்பு இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் சீசன் வாஸ் பிக் பேங், லைக் ரொம்ப நல்லா போச்சு ஆக்சுவலாக. இட் வாஸ் அ சூப்பர் டூப்பர் ஹிட் ஷோ ஆக்சுவலி. வி டிட் ஃபார் கிட்ஸ் அண்ட் டீன்ஸ். ஸோ லைக் ஏஜ் குரூப் வந்து பார்த்திங்கன்னா 5 years to 18 years 19 years வரைக்கும் பண்ணோம். ஸோ பேரண்ட்ஸ் நிறைய ரெஸ்பான்ஸ் இருந்தது. ஆல்மோஸ்ட் ஒரு 350+ வந்தாங்க ஆடிஷன்ஸ்க்கு. அதில் நாங்கள் ஒரு 50 contestants மட்டும் செலக்ட் பண்ணோம். இதில் சிறப்பு அம்சம் ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அண்டர் ப்ரிவிலேஜ் சில்ட்ரனை வந்து நாங்கள் பார்ட் ஆஃப் இதுவாக ஆட் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பேருக்கு ஆசை இருக்கும், ஆனால் பண்ண முடியாது. மணி இருந்தால் மட்டும்தான் இந்த இண்டஸ்ட்ரின்னு கிடையாது. எனிஒன் கேன் டூ. ஃபார் எக்ஸாம்பிள் எங்களோட டைப்பில் வந்து வி ஜஸ்ட் டுக் சம் கிட்ஸ் ஃப்ரம் டார்காஸ் ஹோம் ஃபார் ஷெல்டர். அங்கேருந்து ஒரு ஃபியூ கிட்ஸ் எடுத்தோம். ப்ளஸ் சிஷு பவன்லேருந்து வந்து சுப்பீரியர் சிஸ்டினா கிட்ட பேசி அங்கேருந்து வி brought in all kids with disabilities also. கிரேட். லைக் அவங்களால ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஜென்ரலாக இந்த மாதிரி ஷோஸ்லாம் வந்து மணிக்காகவும் ஒரு ஃபேம்காகவும் பண்ணுவாங்க. ஜென்ரலாக எப்படி பண்ணுவாங்கன்னா ஐவ் சீன் மெனி ஷோஸ். அந்த கிட்ஸ் நடந்து வருவாங்க, ஒரு ஒரு மியூசிக் போடுவாங்க. பட் அப்புறம் இந்த கிட்ஸ் வந்துட்டு எல்லாருக்கும் கண்ணெல்லாம் கலங்கிரும். எல்லோரும் ஒரு நம்மளுடைய உணர்ச்சிகள்லாம் வெளில வரும், எந்திரிச்சுன்னு கை தட்டுவாங்க. ஒரு மாதிரி ஒரு பாவமான மூமெண்ட்டாக கொண்டாடுவாங்க. அந்த பர்டிகுலர் சீனை மாற்றிடுவாங்க. பட் நாங்கள் என்ன பண்ணோம், ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தோம். இந்த கிட்ஸ் வந்து யாருன்னு யாருக்குமே தெரியக்கூடாது. பிகாஸ் வாஸ் ஆர் பார்ட்னர், ஹேர் அண்ட் மேக்கப் பார்ட்னர். எல்லாருக்கும் ஒரே ஈக்குவல் மேக்கப். ஸோ என்னோட டைப்பில் வந்து ஒரு கொலாபில் வி டிட் த அவுட்ஃபிட்ஸ் ஃபார் ஆல் த பார்ட்டிசிபென்ட்ஸ். ஸோ எல்லாருமே அவுட்ஃபிட் போட்டிருந்தாங்க, எல்லாருமே மேக்கப்பில் இருந்தாங்க. கூட்டத்தில் எல்லாருமே ஒன்றா இருந்தாங்க. ட்ரைனிங் வாஸ் கிவன் பை மீ, சரிஹா அண்ட் ஷதாப் கான், லைக் எங்களோட ரேம்ப் வாக் கோரியோகிராஃபர். எல்லாமே கிடச்சிது. எல்லாம் இந்த 3 days ட்ரைனிங் வந்து ஃபைனலாக அந்த கிராண்ட் ஃபினாலே நடந்து வரும்போது எல்லாருமே பார்த்து முடிச்சுட்டாங்க. வி ஹேட் அரௌண்ட் சம் 30+ செலிப்ரிட்டி அண்ட் கிட்ஸ், ஐ மீன் பீப்புள் ஃப்ரம் இந்த ஃபேஷன் இண்டஸ்ட்ரியிலேருந்து வந்திருந்தாங்க கெஸ்ட்டாக. எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஒரே ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. எல்லோரும் வந்துட்டு நிறைய பேர் கேட்டாங்க, அண்டர் ப்ரிவிலேஜ் கிட்ஸ், டிசேபிள் கிட்ஸ்லாம் நடப்பாங்க, நீங்களே அவங்கள சேர்க்கலையான்னு கேட்டாங்க. ஒரே ஒரு விஷயம் தான் சொன்னோம். அவங்களும் உள்ளே தான் இருந்தாங்க. யார் அவங்க அப்படின்னாங்க. நாங்கள் அவங்கள தனியாக எக்ஸ்போஸ் கூட பண்ணல. பிகாஸ் மேபி லைக் எக்ஸ்போஸ் பண்ணியிருந்தால் இது வந்து ஒரு பெரிய ஹைலைட்டாக போட்டிருப்பாங்க நிறைய இடத்துல. பட் நாங்கள் எக்ஸ்போஸே பண்ணலை. பிகாஸ் வேண்டாம், நம்ம சொன்னதை வந்து நம்ம கீப் அப் பண்ணோம். சேம் டைம் வந்து லைக் சிஸ்டர் மது சுப்பீரியரும் டார்காஸ் ஹோமோட சுஜாதா அவங்க வார்டனை மட்டும் கூப்பிட்டு we just felicitated them for sending their kids. அதை தவிர யாராலும் கண்டுபிடிக்க முடியல. கிரேட். that was the biggest success. இல்லை ஆக்சுவலி நான் வந்துட்டு S3 இன்டர்நேஷ்னல் ஃபேஷனுங்கிற ஒரு நார்மல் ஃபேஷன் ஒர்க்குன்னு நினச்சேன். பட் அதுக்கு பின்னாடி இப்படி ஒரு பேக்ரவுண்ட் இருக்குது, நீங்கள் இதை ஒரு சோஷியல் ஒர்க்காகவும் பண்ணிட்டு இருக்கீங்கிறப்போ இட்ஸ் வெரி இன்ஸ்பைரிங். உங்களோட ஜேர்னி வந்துட்டு நான் ஒரு டெட்டாக் ஷோவில் பார்த்தேன், ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ கோவிட் டைமில் வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு எந்திரிச்சு நடக்கவே முடியாத ஒரு நிலைமையில இருந்தீங்க. கட் பண்ணால் இன்டர்நேஷ்னல் மாடலாக லைக் வின் பண்ணிட்டீங்க க்ரௌன். ஸோ இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி, என்னென்ன சேலஞ்சஸ்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்க அந்த டைமில்? ஸோ ஆக்சுவலாக வந்து கோவிட் முன்னாடியே வந்து இந்த 2021 இந்த டெல்டா வேரியண்ட் வந்தது இல்லையா, அந்த செகண்ட் வேவ் ஆஃப் கோவிட். ஸோ அதுக்கு முன்னாடியே வந்து அந்த லாஸ்ட் அந்த டிசம்பர் 2020 வந்து இந்த ஒரு பாப்அப் வந்துட்டு இருந்தது, தி இன்டர்நேஷ்னல் கிளாமர் ப்ராஜெக்ட். இந்த மாதிரி மிஸ்ஸஸ் இந்தியா காம்படிஷன் வருதுன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ வந்து லைக் ரொம்ப கேஷுவலாக வந்து என்னோடய டாக்டர் வந்துட்டு மேம் மம்மி உங்களுக்கு வந்து நான் அப்ளை பண்ணுறேன்னு சொன்னால், ஸோ விளையாட்டாக பண்ணுறான்னு சொல்லி தான் நானும் விட்டுட்டேன். ஃபர்ஸ்ட் டைம்.
ஸோ வந்து நம்ம விளையாட்டாக பண்ணுறான்னு சொல்லிட்டு நானுமே சரி ஓகே பண்ணுன்னு சொன்னேன். அப்புறம் பார்த்து உண்மையாலுமே அப்ளை பண்ணிட்டா, அப்ளை பண்ணது இல்லாமல் நான் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகிட்டேன் ஆடிஷன்ஸ்க்கு. ஸோ ஆடிஷன்ஸ் போகிறப்போ ரொம்ப பயந்தேன். பிகாஸ் என்னோட கப் ஆஃப் டீ இது கிடையாது. பிகாஸ் ஐ எம் நாட் அ ஃபேஷன் மாடல் அண்ட் ஆல்சோ ஐம் எஜுகேஷனிஸ்ட் as well as I'm a psychologist by profession. ஸோ இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது. ஃபேஷன் ஈரால நம்ம எப்படி போவோன்றது என்னுடைய தாட் ப்ராசஸ். பட் எண்ட் ஆஃப் த டே பார்த்தீங்கன்னா சரி பாப்பா ஆசைப்படுறாளேன்னு சொல்லி ஜஸ்ட் லைக் தட் ஓகே சொல்லிட்டு அப்ளை பண்ணது. பட் ஆடிஷன்ஸில் செலக்ட் ஆனால் இன்னும் பெரிய அதிர்ச்சி எனக்கு. நம்மலாம் எங்கே இதெல்லாம் போய் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தென் திருப்பியும் வந்து ஃபைனலிஸ்ட் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவிலே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 3500 பேர் வந்து அதுக்காக அப்ளை பண்ணியிருந்தாங்க. அதில் 52 பேர் தான் வந்து ஃபைனலிஸ்ட்டாக செலக்ட் ஆனாங்க. ஸோ அதில் வந்து ஐம் த ஒன்லி உமன் ஃப்ரம் தமிழ்நாடு டு கெட் செலக்டட் ஆஸ் த ஃபைனலிஸ்ட். ஸோ அப்போது அந்த ஒரு அதுலேருந்து நான் அந்த ஷாக்குன்னு தான் சொல்லணும். நான் அதுலேருந்து வெளில வரத்துக்குள்ளேயே அந்த கோவிட் இந்த ரொம்ப செகண்ட் வேவ்லாம் பயங்கரமாக போயிட்டு இருந்துச்சு. அந்த டைமில் வந்து மும்பை கூப்பிட்டாங்க. நீங்கள் வாங்க ஒரு ஒரு பிராண்ட் என்டோர்ஸ்மெண்ட்டுக்காக கூப்பிட்டாங்க. ஸோ அரௌண்ட் மார்ச் 2021 நான் போனேன். போயிட்டு அந்த பிராண்ட் என்டோர்ஸ்மெண்ட் முடிச்சுட்டு நான் திரும்ப வரேன். ஏப்ரல் மந்த் வந்து ஐ காட் ஹிட் பை கோவிட். ஸோ நான் நினச்சேன் சரி இதெல்லாம் வந்து நிறைய நம்ம கேள்விப்படுவோம்ல, காத்தோடே போயிடும். அந்த மாதிரி ஜஸ்ட் லைக் தட் நமக்கு காட்டிட்டு போயிருக்குன்னு சொல்லிட்டு நானுமே கோவிட் வந்ததுனால ரொம்ப ஹையாக வந்து நான் எஃபெக்ட் ஆகிட்டேன். எஃபெக்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீரியஸ் கண்டிஷன் போயிட்டு ஆல்மோஸ்ட் வந்து என்னோடய ஸ்கோர் வந்து அந்த டெத் ஸ்கோர் கிட்டே இருந்தது. ஸோ என்னோட கம்மி ஸ்கோர்லாம் வந்து இறந்து போகிறத கண்ணால் பார்த்து ரொம்ப ஒரு மாதிரி அந்த ஒரு டென்ஷனான ஒரு தருணத்தில் ஸோ நம்ம வந்து பழப்பமானே தெரியல. ஸோ கம்ப்ளீட்லி ஃபர்காட் அபவுட் திஸ் இந்த அப்ளை பண்ணதெல்லாம். ஸோ 5 months நான் டெத் பெட்டில் இருந்தேன். ஸோ 5 monthsக்கு அப்புறம் வந்துட்டு எல்லாமே கம்ப்ளீட்டாக இட் வெண்ட் அவுட் ஆஃப் மை மைண்ட். அப்போது இந்த கிராண்ட் ஃபினாலே வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க September 3rd சொல்லிட்டு. எனக்கு August 28 தான் இந்த மெசேஜ் வருது. நம்ம எப்படி வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். நான் நிற்கவே நமக்கு ஒன்றுமே முடியல. எங்கேருந்து நம்ம 6 inch ஹீல்ஸ் போட்டுட்டு இந்த வாக்லாம் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஐ வாண்ட் டு கெட் அவுட் ஆஃப் இட். நமக்கு இது வேண்டாம் அப்படின்னு. அப்போது தேங்க்ஸ் டு சரிஹா என்னை ரொம்பவே மோட்டிவேட் பண்ணி மம்மி நான் உனக்காக அப்ளை பண்ண உன்னால் முடியும், நீ ட்ரை பண்ணு அப்படின்னு சொன்னான். ஸோ நத்திங் பேட் இன் ட்ரையிங் இல்லையா. ஏன்னா இது ஒரு லைஃப், நம்ம ட்ரை பண்ணால் எதா நடக்குதா அப்படின்றத நம்ம ட்ரை பண்ணுவோமேன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் லைக் தட் ஐ வாண்ட் டு ட்ரை. என் ஹஸ்பண்ட் என்னோட எல்டர் டாட்டர் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. அதனால் வீட்லேயே 5 மாதம் இருந்ததுனால ஒரு லெட் அவுட்டாக இருக்குமே தான் நான் மும்பை போனேன். பட் அகெயின் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை நம்ம வந்து டைட்டில் வின்னராகவும் மிஸ்ஸஸ் இந்தியா வின் பண்ணுவேன் 2021 நினச்சி கூட பார்க்கல. ஸோ தட் இஸ் அ கம்ப்ளீட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபார் மீ. அந்த டைமில் வந்துட்டு இந்த பேஜன்குள்ளே போனதுனால எனக்கு ஒரு பெரிய நல்ல விஷயம் என்னன்னா ஐ ஸ்டார்டட் டேக்கிங் கேர் ஆஃப் மை ஹெல்த். மேபி கோவிடுக்கு அப்புறம் உள்ளே போயிருப்பேன் ஒரு டிப்ரெஷனில். பிகாஸ் ரொம்ப டிப்ரெஸ் ஆகிட்டேன் நான். பட் ஆனால் படிப்படியாக வந்து என்னை பார்த்துக்கிறதுக்கு எனக்கு ஒரு நல்ல ஒரு சான்ஸ் அது. ஆக்சுவலாக ஹெட் டு டோ பர்சனல் க்ரூமிங் ப்ளஸ் செல்ஃப் கேர் எடுத்துக்கிட்டேன். ஸோ இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் அ பிக் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இன் மை லைஃப். கிரேட். ஸோ ஒரு வகையில் வந்துட்டு இது உங்களுக்கு பாசிட்டிவாக ஹெல்ப் பண்ணியிருக்குல்ல. ஓகே கிரேட். ஸோ நீங்கள் சொல்லுங்கள் சரிஹா, ஹவு டிட் யூ கெட் இன் டு திஸ் ஃபீல்டு? அம்மாவை பார்த்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சா இல்லை சின்ன வயசுலேருந்து உங்களுக்கு இந்த ஃபீல்டுக்குள்ளே வரணும்னு இருந்துச்சா? சின்ன வயசுலேருந்தே ஐ லைக் ட்ரெஸ்ஸிங் அப் அண்ட் லைக் எவ்ரி அதர் யூஸ்வல் கேர்ள் சைல்டு ஐ யூஸ் டு லவ் பிளேயிங் வித் பார்பீஸ். ஸோ பார்பீஸ் வந்து 1-2 இல்லை, ஆல்மோஸ்ட் ஒரு 100 வச்சு நான் எல்லா ட்ரெஸ்ஸும் மாற்றிட்டே இருப்பேன். ஸோ ஐ லைக் டு க்ரியேட் ட்ரெஸ்ஸஸ் ஃபார் த டால்ஸ். ஸோ அந்த மாதிரி தான் வந்து when my mom went into the pageantry, I thought maybe இவங்களுக்கு வந்து நானே ஹெல்ப் பண்ணலாம், how to match clothes according to her color, skin tone and according to her hair color, changing her hair color, hairstyle and makeup. And இதெல்லாம் பண்ணி ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. பட் இட் வாஸ் ஒன்லி த இன்ட்ரெஸ்ட் இன்க்ளைன் டுவர்ட்ஸ் த ஃபேஷன் ஸ்டஃப். பட் பேஜன்ட்ரி வந்து 4 years வந்து அவங்க கூடவே வந்து போய் ஐ நோ ஹவு இட் ஒர்க்ஸ். ஸோ வென் ஐ ஆக்சுவலி காட் தி ஆப்பர்ச்சுனிட்டி ஃப்ரம் டாக்டர் அக்ஷதா பிரபு, our national director, I was okay, why not? But உள்ளுக்குள்ள I was still okay, national pageantலாம் நம்ம போவே இல்லையே, நம்ம எப்படி இன்டர்நேஷ்னல் போவோம்னு சொல்லிட்டு. But I was okay, let me just give it a try. And வாழ்க்கையில் I've never worn heels. Okay. Yeah, I'm the shoe and sandals type of person. And suddenly heels 6 inch அதுவும் போடணுன்னாங்களா, எனக்கு 2 inch கஷ்டமா. ஸோ 6 inch திடீர்னு போட்டு நடக்க சொன்னாங்க. அண்ட் விழுந்துட்டு இந்த ஸ்டார்டிங்கில் கண்டிப்பாக விழ போகிறோன்னு நினச்சேன். பட் 3 days ட்ரைனிங் எடுத்தேன் ஃப்ரம் ஷதாப் கான். 3 days? Yeah, just 3 days from ஷதாப் கான் from Bangalore.
அண்ட் எப்படி அது 3 டேஸில் முடிஞ்சதுன்னா ஈஸியாலாம் இல்லை, திட்டிகிட்டே இருப்பார், நான் முடிக்கிறதுக்கும் விட மாட்டார். பழக்கிறதுல விழுந்து விழுந்து ஏன் ஆல்மோஸ்ட் ஆங்க்லாம் ட்விஸ்ட் ஆகுற மாதிரி இருந்துச்சு, ஆனால் ஆகலை. பட் 3 டேஸ் ட்ரைனிங் எடுத்துட்டு ஒன்ஸ் ஐ காட் த கான்ஃபிடன்ஸ் சொன்னே ஐ வாஸ் லைக் ஓகே ஐம் ரெடி டு கோ அப்படின்னு சொல்லிட்டு போயாச்சு. ஸோ இன்னொன்று வந்துட்டு உங்கள் 2 பேரோட ஸ்கின் அண்ட் ஹேர் வந்துட்டு பயங்கரமாக மெயின்டைன் பண்ணுறீங்க. எனக்கு உங்கள் 2 பேரோட ஸ்கின் அண்ட் ஹேர் கேரை பற்றி சொல்லுங்கள். ஸோ யூஸ்வலாக ஸ்கின் அண்ட் ஹேர் பார்த்தீங்கன்னா லைக் ரொம்ப நான் பேசிக்கலாக ஃப்ரம் மை சைல்டுஹுட் என் பாப்பா சொன்ன மாதிரி ரொம்ப பியூட்டி கான்ஷியஸ். ஓகே. ஸோ அந்த ஒரு விஷயம் இருக்கிறதுனால தான் வந்து என் டாட்டர்ஸ் 2 பேருமே வந்து என்னை சின்ன வயசுலேருந்து ஒரு ரோல் மாடலாகவே பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ லைக் எனக்கு வந்து லாங் ஹேர் இருக்கும் எப்போவுமே. ஸோ ஹேர் வந்து லைக் எப்போவுமே நான் வந்து ஒரே லுக் இருக்கணும்னு நினைக்க மாட்டேன். ஐ வாண்ட் டு கீப் சேஞ்சிங் மை ஹேர் ஸ்டைல் ஆஸ் வெல் அஸ் மை லுக் ஆல்வேஸ் பிகாஸ் லைக் நமக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதுசாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கணும். நிறைய பேர் வந்து ஒரு பிளேட் பண்ணாங்கன்னா அந்த ஜடையோடையே இருப்பாங்க லாஸ்ட் வரைக்கும், இல்லை ஒரு ஃப்ரீ ஹேர்னா ஃப்ரீ ஹேரோட இருப்பாங்க. ஸோ நான் வந்து லைக் ஐ கீப் சேஞ்சிங் மை ஸ்டைல்ஸ் ஃப்ரீக்வெண்ட்லி. ஸோ எனக்கு வந்து பை பர்த்டே வந்து பார்த்திங்கன்னா அது எங்கள் அம்மாவுக்கு தான் கேட்கணும் அந்த ரகசியம் என்னன்னு. பிகாஸ் அந்த ஹேர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லைக் ரொம்ப திக்காக ஒரு நல்ல டென்சிட்டியோட லைக் ஒரு பவுன்சியாகவே இருக்கும். ஸோ இவென்ச்சுவலாக வந்து எங்கள் குட்டீஸும் அதை பார்க்கும்போது அவங்களுக்குமே அதே மாதிரி ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறது நியூட்ரிஷியஸ் டயட் சாப்பிட்றதுனாலையோ என்னமோ வந்து இந்த ஹேர் வந்து அவங்களுக்குமே நல்ல ஒரு லாங் ஹேர் லென்த்தி ஹேர் அந்த மாதிரி இருந்துச்சு. ப்ளஸ் பவுன்சி எல்லாமே இருக்கும். ஸோ என்னன்னா லைக் அந்த லுக்கு வந்து பார்த்திங்கன்னா லைக் திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா ஐ வாண்ட் டு கட் மை ஹேர். ஸோ இப்போ ஹேர் கட் பண்ணியிருக்கேன் பிகாஸ் நெக்ஸ்ட் மந்த் நாங்கள் பேங்காக் போகிறோம் ஃபார் லைக் டு க்ரௌன் ஆர் சக்ஸஸஸ். நெக்ஸ்ட் மந்த் அந்த பேஜன் நடக்குது தாய்லாண்டில் புக்கெட். ஸோ அதனால் அங்கே போகிறச்ச வந்து பார்த்தீங்கன்னா லைக் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஹேர் ஸ்டைல் இருக்கணும்னு சொல்லி இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ திருப்பி ஹேர் ஸ்டைல் மாற்றிருக்கேன். ஸோ ஐ கீப் சேஞ்சிங் லைக் தட். அதே மாதிரி ஸ்கின்னும் வந்து பார்த்தீங்கன்னா லைக் மெயின் விஷயம் வந்து ஹைட்ரேஷன் தான், வாட்டர். ஸோ அந்த வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக குடிப்போம். அதுக்கு நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க வாட்டர் குடிக்கணும்னா லிட்டர் கணக்கில் குடிச்சிட்டு ஆல்வேஸ் ரெஸ்ட் ரூமும் கையுமா இருப்பாங்க. ஸோ தட் இஸ் நாட் ரிக்வயர்ட் அமௌண்ட் வாட்டர் குடிக்கிறது. ஹைட்ரேஷன் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் ஒரு நார்மல் ஹியூமன் பீங்க்கு வந்து 2.5 லிட்டர்ஸ் to 3 லிட்டர்ஸ் வந்து கண்டிப்பாக வாட்டர் எடுக்கணும் டெய்லி, இன்க்ளூடிங் நம்ம எக்ஸ்ட்ரா இந்த ஜூஸ் இந்த பட்டர் மில்க் எது குடிச்சாலும் எல்லாம் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி எது தேவையோ வந்து ப்ரொபோர்ஷனேட்டாக வந்து அந்த வாட்டர் எடுத்துப்போம். ப்ளஸ் என்னெல்லாம் ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப டேமேஜிங்காக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கூட பார்த்தீங்கன்னா இந்த லைட்ஸ்னால வந்து எனக்கு வந்து அந்த ஒரு ஸ்வெட் போஸ் ஓப்பன் ஆகி ஸ்வெட் ஆக ஆரம்பிக்குது. இட்ஸ் பிகாஸ் மோர் சென்சிட்டிவ். ஸோ எனக்கு ஸ்கின் வந்து சென்சிட்டிவாக சின்ன வயசுலேருந்து இருக்கிறதுனால அதுக்கு ஏற்ற மாதிரி ஒன்று மாய்ஸ்சரைசர் சன்ஸ்க்ரீன் போடுறது, லைக் அதே மாதிரி நம்ம நைட் ரெஜிமென் மார்னிங் ரெஜிமென் எல்லாம் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுறது, இதுதான் மெயின் விஷயம். ஸோ அது எல்லாமே நம்ம கரெக்டாக அந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் ஸோ மோஸ்ட்டாக லைக் எப்படி சாப்பிட்ணும் அந்த டயட் சார்ட் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணுவேன். இட்ஸ் நாட் பிகாஸ் ஆஃப் பேஜெண்ட், முன்னாடி இருந்தே வந்து ஐம் வெரி லைக் லைக் டயட் கான்ஷியஸ், ஹெல்த் கான்ஷியஸ், பியூட்டி கான்ஷியஸ். ஸோ தட் லெட் மீ டு திஸ் லைக் இந்த ஒரு விக்ட்ரிக்கு வந்து மெயின் ரீசன் அதுதான். ஓகே. ஸோ இது தவிர்த்து ஹோம்மேட் ரெமெடிஸ் அந்த மாதிரி வீட்டில் எல்லாருமே பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரிலாம் நீங்கள் ஏதாவது? அது வந்து லைக் மோஸ்ட் ஆல்வேஸ் ஐ பிலீவ் இன் பாட்டி வைத்தியம். ஓகே. பிகாஸ் லைக் இந்த காலத்தில் வந்து எல்லாருமே வந்து லைக் எல்லாமே ரெடிமேடாக கிடைக்குது இல்லையா, ஒரு க்ரீம்ஸ் ஆகட்டும் இல்லை ஒரு பவுடர் ஆகட்டும் எல்லாமும். பட் எது இருந்தாலுமே இந்த ஸ்கின்க்கு வந்து இந்த க்ளோ வந்து கொடுக்குறது பார்த்தீங்கன்னா இந்த இயற்கை வைத்தியம் தான். லைக் வாட் வி டேக், வாட் வி ஈட் இஸ் வாட் வி ஆர். அது ஆல்வேஸ் ஐ பிலீவ் இன் தட். ஸோ நம்ம வந்து லைக் என்ன சாப்பிட்றோமோ அப்படி ஆகுன்ற மாதிரி இந்த ஃபுட்டு கரெக்டாக நான் பார்த்துப்பேன். இந்த 4 pillars ஆஃப் லைஃப் வந்து மேனேஜ் பண்ணுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஈனா வந்து எக்ஸசைஸ். ஸோ கரெக்டாக வந்து எக்ஸசைஸ் வந்து டெய்லி டைமில் கொடுத்துருவேன் நான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆல்டர்னேட் டேஸில் ஸ்விம்மிங் போவேன். டெய்லி பேசிஸில் வந்து யோகா 1 hour கண்டிப்பாக பண்ணுவேன். அதே மாதிரி வாக்கிங் ஒரு 45 minutes ப்ளஸ் ஜிம்மிங்கில் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ். ஸோ இது பண்ணுறச்சு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஹாப்பி ஹார்மோன்ஸ் வருது வெளியில். ஸோ அப்போ என்ன ஆகுனா உங்கள் ஸ்வெட்டெல்லாம் வெளில வந்துட்டு கம்ப்ளீட்டாக உங்களுக்கு லைக் யுவர் பாடி இஸ் கெட்டிங் டோன்டு கம்ப்ளீட்லி. ஸோ ஹெட் டு டோ வந்து நம்ம டேக்கன் கேர் பை எக்ஸசைஸ். அதே போல் பாசிட்டிவ் மென்டல் ஆட்டிடியூட். எப்போவுமே நான் பாசிட்டிவாக காம் அண்ட் கம்போஸ்டாக இருப்பேன், டென்ஷன் ஆக மாட்டேன். லைக் இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருந்தால் கூட ரொம்ப காமாக இருப்பேன். என்ன எப்படி ஹேண்டில் பண்ண முடியும்? பிகாஸ் ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா அதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டிப்பாக இருக்கும். ஆல்வேஸ் பிலீவ் இன் தட். ஸோ மென்டலி நம்ம வந்து ஸ்ட்ராங்காக இருந்தோம்னு சொல்லி நம்ம ஸ்கின்னும் நம்ம ஹெல்த்தும் நல்லாயிருக்கும். ஐ பிலீவ் இன் தட். ப்ளஸ் ரெஸ்ட்டு கண்டிப்பாக வந்து 7 to 8 hours வந்து தூங்கணும். ஐ மேக் இட் அ பாயிண்ட். அந்த 7 to 8 hours தூங்காமல் இருக்கவே மாட்டேன். சப்போஸ் ஹெவி ஒர்க் இருந்தாலும் மினிமம் ஒரு 6 hours I'll sleep. ஸோ ஸ்லீப் இஸ் த மெயின் திங் ஃபார் யுவர் ஸ்கின் டு ப்ரீத் அண்ட் பி பியூட்டிஃபுல். அதே மாதிரி வந்து லைக் அந்த காலத்தில் சொன்னது தான், நம்ம பாட்டி காலத்துலேருந்து சொன்னது தான், நல்லா எக்ஸசைஸ் பண்ணணும், உடற்பயிற்சி ப்ளஸ் ஹெல்த் நியூட்ரிஷியஸ் டயட், ப்ராப்பர் ஸ்லீப் அண்ட் ரெஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸசைஸ் எல்லாமே லைக் ஆல் ஒரு கோம்போ மாதிரி தான். ஸோ ஸ்கின்னு பார்க்குறச்ச நான் என்ன பண்ணுவேன்னா லைக் இந்த மாய்ஸ்சரைசர்னு இப்போ நிறைய பேர் வந்து நம்ம க்ரீம் வாங்குகிறோம். பட் ஐ பிலீவ் த பெஸ்ட் மாய்ஸ்சரைசர் குட் பி லைக் திஸ் அவகேடோ ஆயில் as well as ஏன்னா அதில் வந்து மாய்ஸ்சரும் இருக்குது
ப்ளஸ் உங்களுக்கு வந்து சன்ஸ்க்ரீன் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஸோ சன்னில் போனாலும் டேன் ஆக மாட்டோம். அவகேடோ ஜெல். இட்ஸ் நாட் அ ஜெல், இட்ஸ் அன் ஆயில் ஆக்சுவலி. அது வந்து மைல்டாக எடுத்து நீங்கள் ஜஸ்ட் உங்களுடைய ஃபிங்கர் டிப்ஸில் பேட் பண்ணிக்கிட்டு வெளில போனாலே போதும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஷூட்ஸ், ஒரு ஃபோட்டோ ஷூட் இல்லை ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ரெசன்டேஷனாக மட்டும் தான் கோ ஃபார் மேக்கப். அது ரொம்ப லைக் அ வெரி மைல்டு மேக்கப், நாட் த ஹெவி மேக்கப். அப்பார்ட் ஃப்ரம் தட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கின் மெயின்டெனன்ஸில் மோஸ்ட்டாக இது தான். இந்த மாய்ஸ்சரைசர் பார்த்து அவகேடோ ஆயில். அதே மாதிரி இப்போ பேக்லாம் நிறைய பேர் போட்டுக்கிறாங்க இல்லையா, ரெடிமேடாக பேக் வாங்கி அப்படியே அப்ளை பண்ணிவிட்டு அதனால பிம்பிள் வரும், அதனால ஸ்கின்ல ரிங்கிள்ஸ் வரும். பட் பேக்குன்றச்சது நாங்கள் என்ன பண்ணோம், இப்போ வெயில் காலம் வேறு இல்லையா, ஸோ மோஸ்ட்டாக லைக் ஒரு 2 ஸ்பூன் வந்து அந்த ஓட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஓட்ஸ் போட்டுட்டு ஒரு 2 ஸ்பூன் கர்ட் போட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ் சோக் பண்ணிவிடுவோம். அதனால பப்ளியாக வந்துடும். அது அப்படியே ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் விட்டு எடுத்தோம்னா நீங்கள் பார்க்க முடியாத ரிசல்ட் பார்ப்பீங்க. பிரைட்டாக அந்த இன்ஸ்டன்ட் பிரைட்னஸ் உங்களுக்கு வரும். அதே நாங்கள் ரெகுலராக ஒரு 2 days ஒன்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணிப்பேன் நான். ஸோ என் டாட்டர்ஸும் அதை யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி சம்திங் லைக் லைக் இந்த முல்தானி மட்டிலாம் இருக்குல்ல, அதெல்லாம் நிறைய பேருக்கு இந்த யங் ஜென்ரேஷன் நிறைய பேர் தெரியாது அந்த நேம்ஸ் கூட. அது வித் அந்த டர்மரிக் அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி லைக் அந்த ரோஸ் வாட்டர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டு மிக்ஸ் பண்ணி போட்டோன்னு வச்சுக்கோங்களேன். தட் would be the பெஸ்ட் லைக் ஃபேஸ் பேக்காக யூஸ் பண்ணிக்கிறது. ஸோ அது பண்ணுறச்ச லைக் திரும்ப ஒரு நல்ல ஒரு பிரைட்னஸ் இருக்கும், ஸ்கின் ஹெல்த்தியாக இருக்கும் மோஸ்ட்டாக. நாட் ஓன்லி ஓவர் த ஃபேஸ் அண்ட் நெக், ஹேண்ட்ஸ்லேயும் எங்கெல்லாம் சன் எக்ஸ்போஸ் ஆகுதோ, ஹேண்ட்ஸ் அண்ட் லெக்ஸ். ஸோ யூஸ்வலாக இப்போ நீங்கள் சொன்னீங்களா டயட் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணுன்னு. ஸோ வாட் ஐ ஈட் இன் எ டே அப்படிங்கிறத எங்களுக்கு நீங்கள் பிரேக் டவுன் பண்ணி சொல்ல முடியுமா? இந்த மார்னிங் ஐ ஹாவ் டெண்டர் கோகனட், இளநீ குடிப்பேன். அண்ட் அதுக்கப்புறமா வந்து இது வந்து ப்ரஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி இளநீ குடிப்பேன். அண்ட் வெந்தயம் இருக்குல்ல, வெந்தயம் ப்ரீவியஸ் நைட்டே வந்து தண்ணியில் போட்டு அது ஊற வச்சு அந்த நெக்ஸ்ட் டே அந்த தண்ணியும் குடிச்சிட்டு அந்த வெந்தயமும் வாயில் போட்டு முழுங்கிடுவேன். ப்ரஷ் பண்ணுறதுக்கு ப்ரஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி. இட்ஸ் பிகாஸ் லைக் ஒன்ஸ் ப்ரஷ் பண்ணிட்டோன்னு சொன்னால் நம்மளுடைய லைக் நான் முன்னாடியிலேருந்து நம்ம நைட்லேருந்து மார்னிங் வரைக்கும் அந்த சலைவா அந்த என்சைம்ஸ்லாம் இருக்கும். ஸோ ஒன்ஸ் வந்து நம்ம ப்ரஷ் பண்ணிவிட்டு டங் க்ளீன் பண்ணிட்டோன்னா அந்த என்சைம்ஸ்லாம் போயிடும் நம்மளை விட்டு. ஸோ அதனால் வந்து அந்த ஈஸி டு டைஜஸ்ட் அந்த எம்டி ஸ்டமக்கில் பிஃபோர் யூ குட் ப்ரஷ் நம்ம அதை பண்ணோன்னு சொன்னால் திஸ் இஸ் ஜாப்பனீஸ் டெக்னிக். ஸோ ஒன்ஸ் அது உள்ளே போயிடுச்சுன்னு சொன்னால் அந்த அப்சார்ப்ஷன் நல்லாயிருக்கும். Because most for your gut health also. Yeah, gut health and also to clear all of your toxins from your body. And apart from that வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லைக் ஒன்ஸ் அந்த வெந்தயம் வந்து பாப்பா அப்படியே முழுங்கிடுவா. பட் தட்ஸ் நாட் த வே, நம்ம மென்று தான் சாப்பிடணும். அது கசக்குன்னு சொல்லிட்டு ஷீல் ஸ்வாலோ. பட் ஆனால் யூல் நாட் பிலீவ் அந்த பாசிப்பயிறு டேஸ்ட்டில் இருக்கும். வெந்தயம் ஒன்ஸ் ஓவர் நைட் சோக் பண்ணி ஊறி மார்னிங் வந்து ஒரு மாதிரி ஸ்வெல்லாக இருக்கும், உப்பி இருக்கும். நீங்கள் அதை சூ பண்ணி சாப்பிட்றச்ச வந்து உங்களுக்கு அந்த பாசிப்பயிறு டேஸ்ட் வரும் உங்களுக்கு. அவள் அதை என்ஜாய் பண்ணதில்லைன்னா அவள் முழுங்கிடுறா. பட் ஆனால் நம்ம அதை நல்லா சூ பண்ணி சாப்பிடும்போது உங்களுக்கு கட் ஹெல்த் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கட் ஹெல்த்துக்காக தான் நீங்கள் நிறைய ட்ரீட்மெண்ட்டுக்காக விடுறாங்க எல்லாருமே. இந்த கான்ஸ்டிபேஷன், பைல்ஸ், ஃபிஸ்டுலா இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் வருது இல்லையா. ஸோ அது வந்து இட்ஸ் வெரி குட் ஆக்சுவலி. வி பின் ப்ராக்டிஸிங் திஸ் ஃபார் இயர்ஸ். ஓகே, நான் சின்ன வயசுலேருந்தே பண்ணுறேன். ஸோ இவங்களுக்கும் அதை சின்ன வயசுலேருந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டேன். ஓகே. So after coconut and water, அதுக்கப்புறம் and then yeah, you brush and then you take a bath. And அதுக்கப்புறமா I have my breakfast. And breakfastக்கு வந்து I usually have carbs only. Okay. Yeah, and after that around some 11 o'clock 12 o'clock வந்து I'll have a cup of coffee. And around 1 o'clock I'll have lunch, again carbs but very less rice and more of vegetables. And around evening 5ish 6 again coffee. And around 8 dinner. It depends, maybe complex carbs or like chapati or idli and the ஓகே. ஸோ நீங்கள் somewhat like same, most same. பட் ஆனால் எனக்கு வந்து since I have my migraine issues, எனக்கு க்ளூட்டன் அலர்ஜி இருக்குது. அதனால் இன்ஸ்டெட் ஆஃப் சப்பாத்திஸ் இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா, இந்த ஜூஸ் இப்படி குடிக்கணும் அப்படி குடிக்கணும் இப்படி பார்த்துக்கணும். நாங்கள் வந்து எப்படின்னா உணவே மருந்து. ஸோ அதனால் லைக் சும்மா வந்துட்டு ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக லைஃப் ஆக்காமல் ரொம்ப இந்த ஜூஸ் அந்த ஜூஸ் குடிச்சிட்டு, ஏன்னா அதுக்குன்னு ஒரு ஆள் இருக்கணும். அதுக்குன்னு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ட்ராவல் பண்ணுவோம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஐ ஆல்வேஸ் பிலீவ் உங்களுக்கு ஒரு உமனாக இருந்தால் ஒரு 1200 to 1500 கேலரிஸ் உங்கள் பாடிக்கு ஆஸ் பர் யுவர் BMI உங்களுடைய பாடி மெஷர்மெண்ட்க்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய லைக் ஓவரால் உங்கள் ஹைட் வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சாப்பிடணும். அந்த அளவு கேலரிஸ்க்கு வந்து என்னென்ன ஃபுட் மேட்ச் ஆகுதோ அது கிடைச்சா யூ கேன் டேக். ஸோ ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேணான்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா பிகாஸ் எனக்கும் அப்படி தான், சுற்றி இருக்கவங்களுக்கும் அதான். பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் தெம் மார்னிங் கார்ப்ஸ் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா அதுக்கு பதிலாக ஜூஸ் குடிச்சிட்டு போயிடுவேன், இல்லைனா நான் ஸ்டாவ் பண்ணுவேன் அப்படின்னா. Starving is not the key for your good health, and gut health.
நாங்கள் மோஸ்ட்டாக வந்து மார்னிங்கில் கார்ப்ஸ் எடுத்துப்போம். கார்ப்ஸ் இன் சென்ஸ் இட்லி ஆர் தோசை ஆர் பொங்கல். பிகாஸ் அதுவும் இந்த கேலரிக்கு ஏற்ற மாதிரி. பிகாஸ் கார்ப்ஸ் சாப்பிட்டா மட்டும்தான் மூளை நல்லா வேலை செய்யும். பிகாஸ் நம்ம பீயிங் இன் சவுத் இந்தியா நம்ம கண்டிப்பாக வி ஆர் ப்ரோன் டு தட். நம்ம ஜெனட்டிக்கலி வி ஆர் ப்ரூவன் டு டேக் கார்ப்ஸ். ரைஸ் எடுக்க வேலையே நடக்காது. எக்ஸாக்ட்லி. ஒன்ஸ் அது எடுத்தோன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து டைஜஷன் வந்து சிம்பிள் டைஜஷன், உங்களுக்கு ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிடும். ப்ளஸ் உங்களுக்கு வந்து ஆக்சிஜன் கரெக்ட் அமௌண்ட் பிரெயினுக்கு போச்சுனா தான் நாள் ஃபுல்லாக வேலை பண்ண முடியும். அதுக்கு பிறகு நீங்கள் ஒரு கிளாஸ் ஜூஸ் குடிச்சிட்டு பார்க்குறதெல்லாம் ஆசைப்பட்டுட்டு லைக் ரொம்ப டயர்டாக போகிறதுக்கு வந்து லைக் தட்ஸ் நாட் த ரைட் திங். தட்ஸ் வாட் ஐ ஃபீல். பிகாஸ் எவ்வளோ சாப்பிட்றோமோ அவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணிடுறோம். ஸோ அதனால் உங்களுக்கு அந்த கேலரிஸ் பர்ன் பண்ணுறதுக்கு கையில் உங்களுக்கு அந்த இது இருக்குது, ஒரு பெரிய விஷயம், ஆயுதம். லைக் வாக் பண்ணுறதோ இல்லை ஜிம்மிங் பண்ணுறதோ இல்லை யோகா பண்ணுறதோ. அதனால வந்து லைக் தைரியமாக சாப்பிட்லாம். சாப்பிடாமல் வந்துட்டு காஞ்சி போய் ஸ்கின்னும் வந்து டல் ஆகிடும். ஆல்மோஸ்ட் உங்களுக்கு பிரெயினும் ஒர்க் ஆகாது இல்லையா. தட்ஸ் வாட். ஆஸ் அ விமனாக இந்த ஃபீல்டில் வந்துட்டு சர்வை பண்ணுறது இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். ஸோ அப்படி இருக்கிறப்ப நீங்கள் 2 பேரும் ஏதாவது ஸ்ட்ரகிள்ஸ் இல்லை நெகட்டிவிட்டிஸ் அந்த மாதிரி ஏதாவது ஃபேஸ் பண்ணீங்களா? அது வந்து லைக் எல்லா ஃபீல்டில் எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் ப்ராப்ளம் இருக்க தான் செய்யுது. இட்ஸ் நாட் தட் திஸ் ஃபீல் தட் ஃபீல். ஸோ ஆல்வேஸ் வந்து லைக் புதுசாக ஒரு விஷயம் பண்ணுறச்சா ஒரு ரிஜெக்ஷன்ஸ் இருக்க தான் செய்யும், அப்ஜெக்ஷன்ஸ் இருக்க தான் செய்யும். அண்ட் மோஸ்ட் ஆஃப் தட் லைக் நிறைய பேர் பார்க்குறது என்னென்னா people see me as an educationist. So I've been in education industry for the past 2+ decades. அதே மாதிரி people see me as a public speaker. Have seen me as a like a psychologist, as a mental health professional. திடீர்னு ஒரு டிஃப்ரெண்ட் எபிசோட் ஆஃப் பர்சன் லைக் ஒரு ஆல்டுகெதர் டிஃப்ரெண்ட்டாக மாறி ஒரு ஃபேஷன் ஏறான போது ஸ்டார்டிங்கில் பேச தான் செஞ்சாங்க. எப்படின்னா லைக் ஃபியூ ஆஃப் மை கல்லீக்ஸ் லைக் என்னுடைய அதர் பீப்புள் இருக்காங்களா, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் அக்வெயின்டன்சஸ், லைக் அவங்களாம் என்னென்னா ஓகே அவ்வளோதான், இனிமேல் இவங்க ஸ்கூல்லாம் பார்த்துக்க மாட்டாங்க, இவங்க கம்ப்ளீட்டாக ஃபீல்டு மாறி போயிட்டாங்க, இவங்க இனிமேல் வந்து மென்டல் ஹெல்த் ப்ரொஃபஷனலாக இருக்க மாட்டாங்க, இவங்களுக்கு ஏது டைம் இருக்க போகுது, இவங்க ஃபோட்டோ ஷூட்ஸ், பேஜன்ஸ், இந்த இன்டர்நேஷ்னல் ரன்வே அந்த மாதிரிலாம் போயிட்டுருக்காங்க. அப்புறம் தேவர் டாக்கிங். பட் ஸ்டில் லைக் எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, ஐம் அ மல்டி டேலண்டட் பர்சன் அண்ட் ஐம் ஆல்சோ லைக் மல்டி டாஸ்கிங் பர்சன். எல்லாமே என்னால் ஈக்குவலாக பண்ண முடியுன்றதை நான் ப்ரூவ் பண்ணி வரதை பார்த்துட்டு ஓகே நாங்கள் அப்போவே நினச்சோம் இவங்க எல்லாமே செய்வாங்கன்னு. நம்ம ஜென்ரலாக பார்ப்போம் இல்லையா, ஃபஸ்ட்டு ஒருத்தர் ஒரு புதுசாக பண்ணும்போது இதெல்லாம் பண்ண முடியாதுன்னு நினைப்பாங்க. பண்ண அப்புறமா அப்போவே நினச்சோம் இவங்க இதெல்லாம் பண்ணுவாங்கன்ற மாதிரி பீப்புள் ஸ்டார்டட் அக்செப்டிங். அதே மாதிரி லைக் நம்மளை பார்க்கும்போது பீப்புள் வில் திங்க் லைக் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயமோ, இது வந்து வேற எங்கேயாவது லீட் பண்ணி கொண்டு போவோமா, இவங்க வந்து லைக் இந்த மாதிரி போவாங்க அந்த மாதிரி போவாங்க. பிகாஸ் நம்ம தமிழ்நாட்டில் தி கீப் டாக்கிங் டிஃப்ரெண்ட் டைப்பாக. பிகாஸ் அந்த அக்செப்டன்ஸ் இல்லை. இப்போ ஃபேஷன் போது ஒரு புதுசான விஷயம் தானே தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும். வேறஸ் ஒரு மும்பை, பெங்களூர், நம்ம சவுத்துலேயே வந்து பெங்களூர் வந்து டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறாங்க. அதை மும்பை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்குறாங்க. டெல்லி எல்லா அதர் ஸ்டேட்ஸ் வந்து ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்குறாங்க. இங்கே ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்கல. பட் இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இது அன்டாப் செக்மெண்ட். Always there's a lot of opportunities even in this fashion industry. So that's how I see that. So rejections irukada seyudu, but ad overcome panni varadana life. So okay, it's good for us. Okay, great. So have you faced anything? The first thing that people were saying was that say college mudichodane or during college itself you are going to do something like this up, you are not going to continue with your studies and you are going to go in that same line. நீ அதுக்கப்புறமா படிக்க மாட்டே, அதுக்கப்புறமா இது பின்னாடியே போவே, இதுக்கப்புறம் படத்தில் நடிக்க போகிறேன்னு சொல்லுவேன், அதுக்கப்புறமா there's always this stigma that okay இது இப்படி பண்ணால் it is a very dangerous thing or இது இப்படி பண்ணால் லைக் எப்போவுமே அவங்க பின்னாடி ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் ஆகிட்டே இருக்கும், அவங்களுக்கு பீஸ் அவங்களுக்கு பீஸ் இருக்காது, இது பண்ணால் லைக் பீப்புள் பாதர் பண்ணிட்டே இருப்பாங்க, அந்த மாதிரி ஒரு it is like a hush topic. So no one really knows what people are actually doing in the industry. So that is there and people are, I mean they were talking and they might still be talking like okay you're a married woman with 2 daughters, she is going into pageantry and a young girl, she is going into pageantry and innum mosam rendu per sendu poranga pageantry nobodhu. I mean there are people who doesn't know the reality of this who are still talking about it, but the people who actually know about it are still supporting us and that is what is important. Like இந்த வாய்ஸஸ் கம்மி பண்ணிட்டு இந்த வாய்ஸஸ் கேட்குறது தான் நமக்கு பெஸ்ட். Great. So adding to this, நிறைய பேர் என்கிட்ட வந்து டைரக்ட் காமெண்ட் கூட கொடுத்துருக்காங்க. many of my friends as well as family members also. ஏன் நீ போனது பத்தாதா, நீ இதிலெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணது பத்தாதா, உன் டாட்டரை வேற கூட்டிகிட்டு போனி, ஐயோ ஓகே வித் திஸ்,
ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு எப்படி உங்கள் ஹஸ்பண்ட் சப்போர்ட் பண்ணுறாரு, இஸ் ஆல் ரைட்? பிகாஸ் ஒரு ஒய்ஃப் இந்த மாதிரி ஒரு லைக் ஒரு ஷி டோல் ஒரு மேரிட் ஆகிட்டு லைக் மேரேஜ் ஆகிட்டு ஒரு 2 டாட்டர்ஸ் வந்து ஒரு க்ரோன் அப் டாட்டர்ஸ்க்கு அம்மாவாக இருக்க ஒன்று அனுப்புறதே ஒரு பெரிய விஷயம். டாட்டரையும் சேர்த்து அனுப்பிட்டு கூட வேற இந்த மனுஷன் வராரா, உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாரா அப்படின்ற மாதிரி. ஸோ லைக் நாங்கள் வந்து லைக் அதை பார்க்குறச்ச என் ஹஸ்பண்ட் கிட்டே கேட்டிருக்காங்க. பட் மை ஹஸ்பண்ட் லைக் லைக் ஆன்சர்ஸ் இன் அ பெட்டர் வே. அவர் என்ன சொல்லுவாங்கன்னா லைக் ஆல்வேஸ் ஏ சப்போர்ட் ஃபெமினிசம் அண்ட் ஆல்சோ லைக் இது வந்து ஒன் லைஃப். நம்ம வந்து லைக் ஜஸ்ட் ட்ரை பண்ணுறதுல ஒன்றும் தப்பு கிடையாது, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது தப்பே கிடையாது. ஸோ ஒன்லி ஆஃப்டர் த எக்ஸ்பீரியன்ஸ் வி நோ வாட் இட் இஸ் ஆல் அபவுட். ஸோ அதனால் அவங்க ஷரிகா சொன்ன மாதிரி பேசுகிறவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க, நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டே தான் இருக்கணும். Great, super. So I think you have a very supportive husband now. That is like a very big backbone. I'm so thankful. We are thankful for that. Thank you so much for both of your time. It was like, such a nice conversation. All the very best for your future. Thank you. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace Engineering with specialization in unmanned aerial vehicle. எனக்கு நான் பங்கு போகணுமா, மெயின்டெனன்ஸா, இஎம்ஐயா இல்லை பார்க்கிங் தான் பிரச்சனையா? ஆஸ்கர் இஸ் ஆல்வேஸ் ஆன் ரைட் ட்ராக். தட் இஸ் வை ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி அப்போ உடனே டவுன்லோட் பண்ணுங்க. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.